இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்னோட வார்டுல 100 வார்டு குப்பையை வந்து கொட்டினாங்க. மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி எல்லாத்தையுமே வந்து கொட்டுறாங்க. கொட்டின உடனே அந்த நாயை பூரா அதை சாப்பிட்டுட்டு வெடி பிடிச்சி ஒரு கண்டுக்குட்டிக்கு பாருங்க என்ன நிலமண்டை. மதுரை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள வணிக கட்டிடங்கள், நிறுவனங்கள், மண்டபங்கள், விடுதிகள், மருத்துவமனைகள் மற்றும் வீடுகளுக்கான சொத்து வரி வசூல் தொடர்பாக 2022 முதல் 2024 ஜூலை 31 வரையிலான காலகட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட போது அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை முறைகேடாக பயன்படுத்தி வரி முறைகேடு செய்தது ஆய்வில் தெரிய வந்தது. இந்த வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் இந்த முறைகேடு எதிரொலியாக மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் மற்றும் நகரமைப்பு குழு, வரி விதிப்பு குழு தலைவர்கள் ஆகிய 7 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். இதையடுத்து மாநகராட்சி வரி முறைகேடு வழக்கில் மேயரின் கணவர் பொன்வசந்த், மாநகராட்சி வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன், ஒப்பந்த ஊழியர்கள், உதவி ஆணையாளர் என மொத்தமாக 26 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்தும் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக மாமன்ற கூட்டம் நடைபெறாத நிலையில் மேயரும் நியமிக்கப்படவில்லை. இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை நடத்த கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அரசு தரப்பில் 10ஆம் தேதி மாமன்ற கூட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 3 மாதத்திற்கு பின்பு மதுரை மாநகராட்சியின் பட்ஜெட் மாமன்ற கூட்டம் பொறுப்பு மேயர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியவுடன் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தை அவசரமாக தொடங்கி வைத்ததை கண்டித்து மாமன்ற கூட்டத்தில் முழக்கங்களை எழுப்பினர். அப்போது திமுக உறுப்பினர்களும் மாறி மாறி கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து மதுரை மாநகராட்சி 86வது வார்டு பாஜக உறுப்பினர் பூமாஸ்ரீ தனது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் 100 வார்டுகளின் குப்பைகளை கொட்டுவதால், இறைச்சிகளை உண்டுவிட்டு நாய்கள் கால்நடைகளை கடிப்பதால் மாநகராட்சி எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் மைதீன்பாய் என்பவருக்கு சொந்தமான பசுங்கன்றை நாய் கடித்து காயம் ஏற்படுத்தியதை குறித்த புகைப்பட பேனரை கையில் காண்பித்தவாறு மாமன்ற கூட்ட அரங்கிற்குள் எடுத்து வந்து மாநகராட்சி கூட்டமன்றத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கம் எழுப்பிய போது கவுன்சிலர் பூமாஸ்ரீயுடன் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு புகைப்படத்தை கிழித்தெறிந்தனர். இதையடுத்து பாஜக கவுன்சிலர் பூமாஸ்ரீ மாநகராட்சி அவை கவுன்சிலர்களால் வெளியேற்றப்பட்டார். இதனையடுத்து கூட்டம் தொடங்கிய 15 நிமிடத்திற்குள் பட்ஜெட் தொடர்பான விவாதம் இல்லாமல் 136 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு உபரி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. 2026-27 நிதியாண்டுக்கான மொத்த வரவாக 1,45,44,000 ரூபாயும், மொத்த செலவாக 1,45,931 ரூபாயும் காண்பிக்கப்பட்டு 887 ரூபாய் உபரி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் 3 மாதத்திற்கு பின்பு நடைபெற்று 15 நிமிடத்தில் முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த ராஜினாமா செய்த மண்டல தலைவர்கள் கையெழுத்திட்டுவிட்டு கூட்டத்தில் பங்கேற்காமல் புறப்பட்டு சென்றனர். 86வது வார்டு பிஜேபி வார்டு, என்னோட வார்டுல 100 வார்டு குப்பையை வந்து கொட்டினாங்க. கொட்டின உடனே நாங்க போய் தர்ணால இருந்தோம். மண்டல போர்ல போய் தர்ணால இருந்தோம். அள்ளி போட்டு தர்ணால இருந்தோம். ஆபீஸ்ல எல்லாமே தெரியும், மீடியாக்காரங்களுக்கே தெரியும். திருப்பி நாங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு திருப்பி அதே குப்பையை வந்து அங்க கொட்டுறாங்க. மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி எல்லாத்தையுமே வந்து கொட்டுறாங்க. கொட்டின உடனே அந்த நாயை பூரா அதை சாப்பிட்டுட்டு வெடி பிடிச்சி ஒரு கண்டுக்குட்டிக்கு பாருங்க என்ன நிலமண்டை. இதே இது ஒரு குழந்தைய வழியே போறாங்க, கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த குழந்தைக்கு யார் பதில் சொல்றது? இதை எடுத்து சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். மாநகராட்சி என்னை சொல்ல விட மாட்டாங்க. மாட்டுக்கள் சொந்தக்காரரு. இதைத்தான் நான் சொன்னேன். தனியார் மையத்துக்கு என்னைக்கு இந்த மாநகராட்சி குப்பையை ஒப்பந்தக்காரர்கிட்ட கொடுத்தாங்களோ அன்னையில இருந்து 100 வார்டு கழிவு அங்கேதான் வந்து கொட்டுறாங்க. மாட்டு இறைச்சி கழிவு, ஆட்டு இறைச்சி கழிவு, கோழி இறைச்சி கழிவு எல்லாத்தையுமே வந்து கொட்டுறாங்க. அதை சாப்பிட்டுட்டு நாய் பூரா வெறி பிடிச்சே தெரியுது. அதே தான் கண்டுக்குட்டியை கடிச்சிருக்கு. இதே குழந்தைகள் கடிச்சா என்ன ஆயிருக்கும்? அதைத்தான் சொல்ல வந்தோம். நீதி கேட்டு நான் உட்காந்தேன் தர்ணால. என்னை உட்கார விடாம அவை காலர்ல கட்சிக்காரங்களே என்னை பிடிச்சி சட்டையை பிடிச்சி பின்னாடி குடிச்சு இழுக்கிறாங்க. கவுன்சிலர் இருக்கு சார். இப்ப வந்து பெரியார் கூட்டுக்குழு திட்டம் வந்து
முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சாரு 7ஆம் தேதி, டிசம்பர் 7ஆம் தேதி. இன்னைக்கு 1.5 மாசம் ஆச்சு. எங்க இதுல முக்காவாசி வார்டுகளுக்கு தண்ணி, பெரியார் கூட்டுக்குடி திட்டம் தண்ணியே வரல. நாங்க இதே மாமன்றத்துல வந்து பல தடவை சொன்னோம், 100 வார்டுகளையும் தண்ணியை சரி பண்ணிட்டு முதலமைச்சரை கூட்டு வந்து திறக்க விடுங்க. ஏன்னா அப்பயே சொன்னாங்க 20 வார்டுக்கு மட்டும் வச்சுட்டு முதலமைச்சரை கண் தொடங்கி தொடக்க போறோம். ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால மக்களை ஏமாத்துறது. இப்ப எங்களுக்குலாம் தண்ணியே வரல. இந்த மாதிரி படு மோசடி நடக்குதுங்க. இன்னைக்கு அஜெண்டாவையும் பட்ஜெட்டையும் ஒரே நாள்ல வைக்கிறது தப்பு. அப்ப எதைத்தான் விவாதிக்கிறது? பட்ஜெட்டை எங்க கையில கொடுக்கல, அஜெண்டாவை நேத்து தான் கொடுக்குறாங்க. அதுல 130 அஜெண்டா இருக்கு. அப்ப அதை விவாதம் பண்ணணும்லங்களா? அவர் வாட்டு வந்து கட ஆரம்பிக்கிறாங்க, திருப்பி அப்படியே பட்ஜெட்டை தாக்கல் பண்றாரு. அப்புறம் எப்படி நம்ம மக்கள் பிரச்சனை பேசுற? 4 மாசம் கழிச்சு ஒதுக்கல, 4 மாசம் கழிச்சு கூடுது. 4 மாசம் கழிச்சு கூடுது. என்ன கூடுறது? திருப்பி நாங்க வந்து மக்கள் பிரச்சனை பேசணும். ஆளுங்கட்சிக்காரங்க எப்படி எங்களை வெளியேற்றினாங்க நீங்களே பார்த்திருப்பீங்க. அஜெண்டாவை மட்டும் ஃபைல் பண்ணியா நாங்க இருக்கோம், இல்ல பட்ஜெட்டை மட்டும் ஃபைல் பண்ண இருக்கோம். ரெண்டையும் ஒரே நாள்ல வைக்கிறது இந்த மாநகராட்சியில் அதிசயம். இங்க பாருங்க, இந்தியாவில எந்த மாநகராட்சியிலும் மேயரு, துணை மேயரு, மண்டல தலைவர் எல்லாமே இல்ல, இங்க மட்டும் தான் இருக்கு. இன்னைக்கு 67 பேர் திமுக இருக்காங்க. யார் 2 பேரை மேயர் ஆக்கியிருக்கலாம், என்ன பண்ணிருக்கோம்? எதுவுமே இல்லையே. இன்னைக்கு 4 மாசம் நாங்க மக்கள் பிரச்சனை பேச வந்திருக்கோம். திடீர்னு இங்க வந்த பிறகு பட்ஜெட்டையும் தாக்கல் பண்றாங்க. இது இந்த ஒரே நேரம். அப்புறம் எதை பேசுறது, என்ன பண்றது? வெளிநடப்பு இன்னைக்கு தாங்க பண்றோம்னா, வெளிநடப்புல மக்களை பத்தி பேச விடலையே ஆளுங்கட்சி. எங்களை வெளியே போய் சொல்லி டாட்டா காமிக்கிறாங்களே, நீங்க தான் பாத்தீங்க. வெளியே போய் சொல்லுங்க, இப்ப நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க போன்னு சொல்லி கைத்தட்டி கூச்சல் போடுறாங்க. எங்களை எதிர்த்து பேச விட. நான் என்ன கேட்டேன், முதலமைச்சர் வந்து தொடங்கின திட்டம், டிசம்பர்ல தொடங்கின திட்டம் இன்ன வரைக்கும் தண்ணி வரல, அதுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். தார் சாலைகள் மட்டும் இல்ல, சிமெண்ட் சாலை எதுவுமே விளங்கல. எதுவுமே தரமற்ற ரோடு தான், தரமற்ற ரோடு தான் அது. அதே மாதிரி சாக்கடை கலந்து போகுது, தண்ணி வரல, குப்பை பயங்கர பிரச்சனை. கொசு இப்ப இந்த டைம் வந்து கொசு மருந்து அடிக்கிறது. ஆமா, டெங்கு பிரச்சனை. இப்ப எனக்கே கொஞ்சம் குணம் இருக்கு. எங்களுக்கு எது டெங்கு இருக்கா நாங்களாம் போய் செக் பண்ண வேண்டிய. எலெக்ஷன் வச்சு புது மேயர் எல்லாம் தேர்ந்தெடுத்து மக்களுக்கு நாங்க உரியதை செய்வோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.